பழைய காலத்தில் அறம் நாடு என்ற அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் மன்னன் வீரசேகரன். அவர் ஒரு வீரர் மட்டுமல்ல, கருணையுடன் கூடிய அரசர். மக்களின் நலனுக்காக இரவு பகல் உழைத்தார். ஆனால் அவரது நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் சிலர் பேராசையின் பிடியில் சிக்கியிருந்தனர். மன்னன் அதை உணரவில்லை. அவர்களை நான் முழு நம்பிக்கையுடன் பார்த்தேன் என்று அவர் மனதில் நினைத்தார். அவர்கள் எனக்காக அல்ல, நாட்டுக்காக உழைக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். ஒரு நாள் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர். அவர்களின் குரலில் துயரம் இருந்தது. அரசே, என்றார்கள் அவர்கள், வரி அதிகமாய் வசூலிக்கிறார்கள். சில அதிகாரிகள் வஞ்சகம் செய்கிறார்கள். அதை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்தார். இது உண்மையா, பொய்யா? அவரின் மனம் குழம்பியது. அந்த இரவே அவர் ஒரு முடிவை எடுத்தார். நான் மறைமுகமாக மக்களிடையே சென்று உண்மையை பார்க்க வேண்டும் என்றார். அந்த இரவு மன்னன் தன் ராஜவஸ்திரத்தை கழற்றி ஒரு சாதாரண மனிதனாக வேடமணிந்தார். கையில் ஒரு பிச்சை கிண்ணம், உடலில் எளிய ஆடை. அவர் மெதுவாக அரண்மனையின் வாசல் கடந்து வெளியில் சென்றார். அறம் நாட்டின் தெருக்களில் நடந்தபோது மக்கள் பேசிய குரல்கள் கேட்டன. நம் மன்னன் நல்லவர் என்றார்கள் சிலர். ஆனால் சிலர், அவருக்கு எதுவும் தெரியாது, அமைச்சர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்றார்கள். மன்னன் துயரமடைந்தார். நான் அவர்களை நம்பினேன். ஆனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று மனம் கனிந்தது. அந்த விடியற்காலையில் அவர் அரண்மனைக்கு திரும்பினார். ஆனால் எதையும் வெளியில் சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து ஒரு அறிவிப்பு வெளியானது. நாளை எல்லா அமைச்சர்களும் அரண்மனை தோட்டத்தில் கூடணும் என்றார் மன்னன். அடுத்த நாள் காலை தோட்டம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியது. மையத்தில் மன்னன் நின்றார். அவரின் கையில் ஒரு தங்க பாத்திரம். இதுல 10 நாணயங்கள் இருக்கின்றன என்றார். ஒவ்வொருவரும் ஒரு நாணயம் எடுத்துக்கொண்டு பையை மூடுங்கள். யாரும் யார பார்க்க கூடாது. நேர்மை உங்களிடம் இருக்கிறதா என்று பார்ப்போம். அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்றனர். சிலர் ஒரு நாணயம் எடுத்தனர், சிலர் 2, ஒருவரோ 3 நாணயங்கள் வரை எடுத்தார். மன்னன் அமைதியாக சிரித்தார். நேர்மை விலைமதிப்பில்லா நாணயம் என்று உள்ளுக்குள் நினைச்சார். கடைசியில வந்தார் ஒரு முதிய அமைச்சர். அவர் பாத்திரத்தில கையை வைத்து ஒரு நாணயத்தை எடுத்தார். பின்னர் சிறிது யோசித்தார். அதை மீண்டும் வைத்தார். மன்னனே, என்றார் அவர் மெதுவாக, எனக்கு தேவையில்லை. இது அரசின் சொத்து. அந்த வார்த்தைகள் மன்னனின் மனதை உருக்கியது. அவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதுதான் உண்மையான சேவகர் என்று அவர் கூறினார். பின்னர் பாத்திரத்தை திறந்து பார்த்தார். 10 நாணயங்களில் 3 மட்டுமே மீதம். மற்ற அமைச்சர்கள் தலைகுனிந்தனர். மன்னன் கோபமில்லை, ஆனால் முகம் உறுதியானது. நேர்மை இல்லாமல் ஆட்சி இல்லை என்றார். உண்மையை மறந்தவர் நாட்டை அழிப்பார், ஆனால் ஒருவரே அதை காப்பாற்றுவார், சத்தியமூர்த்தி. இனி நீங்கள்தான் முதலமைச்சர் என்றார் மன்னன். கூட்டம் முழுவதும் கைதட்டியது. பேராசைப்பட்ட அமைச்சர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். அடுத்த மாதங்களில் அறம் நாடு மாறியது. ஊழல் குறைந்தது. மகிழ்ச்சி அதிகரித்தது. மன்னன் அமைதியாக தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அறம்தான் ஆட்சியின் கைத்தடி என்று நினைத்தார். ஒரு நாள் வெளிநாட்டு தூதர் வந்தார். மன்னனே, உங்கள் நாட்டில் ஊழல் இல்லை, எப்படி சாத்தியம் என்றார். மன்னன் சிரித்தார். நான் புலியை பயமுறுத்தவில்லை, நேர்மையால் மாற்றினேன். அறம் இருந்தால் ஆட்சி தானாக நிலை நிற்கும். அந்த வார்த்தைகள் தூரத்தில் இருந்த ஒரு சிறுவனின் மனதை தொட்டது. அவனின் பெயர் ஆனந்தன். நான் இப்படி ஒரு மன்னன் ஆகணும் என்று தீர்மானித்தான். நாட்கள் கடந்தன. அவன் வளர்ந்து கல்வி கற்றான். அவனின் வாழ்க்கை வழிகாட்டி ஒரே சொல், அறம். பல வருடங்கள் கழித்து வீரசேகரன் முதியவரானார். ஆனந்தன் அவனது அரசாங்கத்தில் அதிகாரியாக சேர்ந்தான். அவன் நேர்மையுடன் பணியாற்றினான். மன்னன் அவனை பார்த்து சொன்னார், நான் போன பிறகு நீ ஆட்சி செய்யணும். ஆனந்தன் தலையசைத்தான். மன்னனே, உங்களின் போதனையை மறக்க மாட்டேன். அறம்தான் அரசின் உயிர் என்றான். அந்த நாளிலிருந்து அறம் நாடு மக்கள் மனதில் நிலைத்தது. வெளிநாடுகள் வரிசையாக அதை பாராட்டின. இந்த நாட்டில் உண்மை உயிரோடு இருக்கிறது என்றார்கள். மன்னன் சிம்மாசனத்தில் கண்களை மூடி சிரித்தார். நேர்மையும் அறமும் இருந்தால் பெயர் நிலைத்திருக்கும் என்றார். அந்த வார்த்தைகள் காலத்தை கடந்தன. இன்றும் அறம் நாட்டின் கதையில் அந்த மன்னனின் பெயர் ஒளிர்கிறது. நெறி, அறமும் நேர்மையும் ஆட்சிக்கே அல்ல, வாழ்க்கைக்கும் தேவை. உண்மையுடன் வாழ்ந்தால் நீயும் மன்னன்தான்.